வாசல்ல தங்கராஜும் பைகளோட ரேவதியும் பின்னாடி தலைகுனிஞ்சபடி அமைதியா உள்ள வர்றாங்க. ஈஸ்வரி ரேவதியை ஏளனமா ஏற இறங்க பாத்துட்டு வாயில இருக்கிற வெற்றிலையை குதப்பி சத்தமா துப்பிட்டு, வாமா மகாராணி வா, இப்பதான் இந்த ஏழை பாழையோட வீட்டுக்கு வழி தெரிஞ்சதாக்கும். என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு அலட்சியம் அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க. ரேவதி எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறா. அவ முகத்துல வழக்கமா இருக்கிற பயமோ தயக்கமோ இல்ல, ஒருவித தெளிவும் அமைதியும் மட்டும்தான் இருக்கு. ஈஸ்வரி கோபமா, என்னடி சும்மா நிக்கிற? புருஷன் கோபத்துல ஒரு கை ஓங்கி அடிச்சுட்டான்னு உடனே பெரிய இவ ஆட்டமா பிறந்த வீட்டுக்கு ஓடி போயிட்ட. இத்தனை நாளா நாங்க ஆள் மேல ஆள் அனுப்பி கெஞ்சி கூப்பிடணுமாக்கும். மாமியார்காரி எப்படி போனா என்ன, புருஷன் சாப்பிட்டானா இல்லையா, இந்த வீட்ல அடுப்பு எரியுதா இல்லையான்னு கொஞ்சமாவது மனசுல பொறுப்பு இருக்கா உனக்கு அப்படின்னு கத்துறாங்க. ரேவதி தன் கைகளை பிடிச்சிட்டு நிக்கிற பிள்ளைகளை பார்த்து ரொம்பவே அமைதியான ஆனா உறுதியான குரல்ல, பசங்களா 2 பேரும் கைய விட்டுட்டு மேல உங்க ரூமுக்கு போங்க, போய் பைய வச்சுட்டு ட்ரெஸ் மாத்துங்க, போங்க, அம்மா அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்றா. பிள்ளைகள் தாயோட குரல்ல இருக்கிற மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா மேலே ஓடுறாங்க. ரேவதி ஈஸ்வரியை நேரடியாக நிமிர்ந்து பார்க்கிறா. ரேவதி அத்தையை பார்த்து, அத்தை, இப்ப கூட உங்க மகனை கூப்பிட்டு 4 வார்த்தை கண்டிப்பீங்கன்னு பார்த்தா என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் பண்ணது உங்களுக்கு இன்னும் தப்பாவே தெரியல இல்ல அப்படின்னு கேக்குறா. ஈஸ்வரி அதிர்ச்சியாயும் கோபமாயும் நாற்காலியை விட்டு லேசாக நகர்ந்து, என்னடி பேச்சு ஒரு மாதிரி தினுசா இருக்கு, பிறந்த வீட்டுக்கு 2 நாள் போய் தங்கி இருந்த உடனே ரொம்பத்தான் கொழுப்பு ஏறி போச்சு உனக்கு, பெற்றவங்களை பார்த்த உடனே திமிரு தலைக்கேறிடுச்சா அப்படின்னு சீர்றாங்க. ரேவதி நிமிர்ந்து நின்று, இது கொழுப்பு இல்லை அத்தை, தெளிவு. எனக்கு நல்லாவே தெரியும், உங்க மகன் என் மேல இருக்கிற பிரியத்துல ஓடோடி வந்து என்னை கூப்பிடல. உங்களுக்கு வயசாயிடுச்சு, வீட்ல துணி துவைக்க பாத்திரம் தேய்க்க 3 வேளையும் சூடா சோறு ஆக்கி போட ஒரு அடிமை ஆள் இல்லை. இவளை இப்படியே விட்டா நாம தான் கஷ்டப்படணும். சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கணும்னு கணக்கு போட்டு என் அம்மா அப்பா கிட்ட வந்து பெரிய நாடகத்தை ஆடி என்னை கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சு தள்ளுறா. தங்கராஜ் பதறி போய் கோபத்தோட முன்னாடி வந்து, ரேவதி என்ன பேசுற நீ, வார்த்தையை அளந்து பேசு, அம்மா முன்னாடி என்ன பேச்சு இது அப்படின்னு கத்துறாரு. ரேவதி தங்கராஜை பார்த்து விரலை நீட்டி அழுத்தமா, நீங்க பேசாதீங்க, உங்க நாடகம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் இல்லாம என் குடும்பம் இல்லை, என் பொண்டாட்டி வேணும்னு நீங்க அங்கே காமிச்ச அந்த பாசம் வெறும் சுயநலம், உங்க வசதிக்காக ஆடின வேஷம். அங்கே என் அண்ணன் எனக்காக பட்ட அவமானமும் உங்ககிட்ட அடிபணிஞ்சு பேசி பட்ட கஷ்டமும் போதும் அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றா. ஈஸ்வரி தங்கராஜை பார்த்து கூச்சலிடுறாங்க. டேய் தங்கராஜ், இவ என்னடா பேசுறா, கேட்டாயா இல்லையா? அந்த வீட்ல 2 நாள் இருந்ததுக்கே இவ்வளவு ஆடுறா. அந்த மதி சிறுக்கி கூட சேர்ந்து இவளும் அப்படியே மாறிட்டடா. குடும்பத்துக்கு ஆகிற மருமகளா தெரியல இவ. லட்சணமான பொண்ணு எவளாவது புருஷன் வீட்டை விட்டுட்டு போய் அங்கே உட்காருவாளா அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி கோபத்தின் உச்சிக்கே சென்று குரலை உயர்த்தி, மதியை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அத்தை? அவ அப்படி என்ன தப்பு பண்ணா? உங்க மகன் பண்ண அநியாயத்தை தட்டி கேட்டா அதானே அவ பண்ண தப்பு. நியாயப்படி பார்த்தா ஆபீஸ்ல அவ வேலைய புடுங்கின உங்க மகனை மதிதான் கண்ணத்துல மிதிச்சிருக்கணும். ஆனா அவகிட்ட காட்ட முடியாத கோபத்தை கொண்டு வந்து என் மேல காட்டுறாரு உங்க மகன். நான் என்ன பாவம் அத்தை பண்ணேன், அடி வாங்குற பொம்மையா அப்படின்னு கேக்குறா. தங்கராஜ் கை ஓங்கியபடி சீறிக்கொண்டு வர்றாரு. ரேவதி, வார்த்தை தடிக்குது, எல்லை மீறி பேசுற, ஓவரா பேசாத சொல்லிட்டேன், அப்புறம் மரியாதை கெட்டுடும் அப்படின்னு மிரட்டுறாரு. ரேவதி சற்றும் பயப்படாம ஒரு அடி முன்னாடி வந்து தன் முகத்தை தங்கராஜின் கைக்கு நேரா காட்டி, என்ன பண்ணுவீங்க, திரும்பவும் அடிப்பீங்களா, அடிங்க பார்க்கலாம், அடிச்சு பாருங்க இப்போ அப்படின்னு சவால் விடுறா. தங்கராஜ் உயர்த்திய கையை அப்படியே நிறுத்துறாரு. ரேவதியோட பயமற்ற உறுதியான பார்வையை கண்டு அவனால கையை கீழே இறக்க முடியாம உயர்த்தவும் முடியாம ஸ்தம்பிச்சு நிக்கிறாரு. ரேவதி நிமிர்ந்து பார்த்து, என்னாச்சு, கை நடுங்குதா? இங்க பாருங்க தங்கராஜ், உங்க பணத்துக்கோ சொத்துக்கோ ஆசைப்பட்டோ இல்ல உங்ககிட்ட இருக்கிற பயத்துக்கோ நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வரல. என் அண்ணன் பாக்கியராஜ் எனக்காக தலைகுனிய கூடாது, எனக்காக என் பிறந்த வீட்டுல சண்டை வரக்கூடாது, என் அண்ணன் தனியா கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இந்த வீட்டுப்படி ஏறி இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே தன் கழுத்துல இருக்கிற தாலிய கை விரல்களால் தொட்டு நிமிர்ந்து நின்று, இனிமே ஒரே ஒரு தடவை என் மேல கை வச்சீங்கன்னா இதோ இந்த தாலிய அவுத்து உங்க மூஞ்சியில தூக்கி எரிஞ்சிட்டு என் பசங்களை கூட்டிட்டு நான் பாட்டுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டே இருப்பேன் அப்படின்னு எச்சரிக்கிறா. ஈஸ்வரி பயமும் அதிர்ச்சியுமாய் நாற்காலியை விட்டு படபடப்போட எழுந்து, அடிப்பாவி, என்னடி வார்த்தை பேசுற, தாலியை அவுக்குறியா, ஏண்டி இப்படி வாய்க்கொழுப்பு பேசி குலத்தை கெடுக்கிற அப்படின்னு அலறாங்க. ரேவதி அழுத்தமா, ஆமா அத்தை, இத்தனை நாளா நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண சித்திரவதைய நான் அமைதியா பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கு ஒரே காரணம் என் பசங்க சின்னவங்களா இருந்தாங்க, அவங்களுக்கு விவரம் தெரியாதுன்னு சகிச்சுக்கிட்டேன். ஆனா இப்போ என் பசங்க பெருசாயிட்டாங்க,
எனக்கு உடம்புல தெம்பு இருக்கு, கை கால் நல்லா இருக்கு. வெளியில போய் உழைச்சு 4 வீட்டுல வேலை செஞ்சாவது என் பசங்களை என்னால தனியா காப்பாற்ற முடியும். ನನಗೆ யாரோட தயவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றா. தங்கராஜ் லேசான குரல்ல, ரேவதி நான் சொல்றத கேள் அப்படின்னு இழுக்கிறாரு. ரேவதி அத கேட்காம, இனிமே இந்த வீட்ல நான் சமைப்பேன், வீட்டை பாப்பேன். ஆனா உங்க 2 பேருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன். மரியாதையா நடந்துகிட்டா மரியாதை, இல்லைனா என்னை மாதிரி ஒரு கெட்டவளை துணிஞ்சவளை நீங்க ஆயுசுக்கும் பார்க்க முடியாது. பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு கராரா சொல்லிட்டு பைகளை கையில் எடுத்துட்டு மேலே தன் அறைக்கு போயிட்டா. ஈஸ்வரி பயத்தோட நெஞ்சை பிடிச்சிட்டு, டேய் தங்கராஜ், இது நம்ம ரேவதி தானாடா? என்னடா இப்படி மாறிட்டா? அந்த வீட்ல அப்படி என்னடா அவளுக்கு மாந்திரீகம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. தங்கராஜ் கோபத்தோடையும் எரிச்சலோடையும், அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா உள்ள போறியா? என்னை உயிரை வாங்காத அப்படின்னு கத்துறாரு. ஈஸ்வரி சலிச்சுட்டே, ஆமா, அங்கே பொண்டாட்டி முன்னாடி நிமிர்ந்து நின்னு 4 வார்த்தை பேச துப்பில்ல, என்கிட்ட வந்து கத்துரையாக்கும். என்னமோ பண்ணி தொலையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. இரவு நேரம். பிள்ளைகள் இருவரும் கட்டிலில் தூங்கிட்டு இருக்காங்க. ரேவதி கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து தன் கைபேசியை எடுத்து மலருக்கு போன் பண்றா. மலர் பதற்றத்தோட போனை எடுத்து, ஹலோ ரேவதி, வீட்டுக்கு போயிட்டியாமா? என்ன ஆச்சு? அவர் ஏதாச்சும் சொன்னாரா? அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே? அண்ணன் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி ஒரு நீண்ட பெருமூச்சோட, போயிட்டேன் அண்ணி. நான் காலு வச்ச உடனே வழக்கம் போல அத்தையும் அவரும் ஆரம்பிச்சாங்க. ஏளனமா பேசுனாங்க, அதிகாரத்தை காட்ட பார்த்தாங்க. ஆனா இந்த தடவை நான் அமைதியா சும்மா நிற்கல அண்ணி அப்படின்னு சொல்றா. மலர் பயத்தோட குரலை தாழ்த்தி, என்ன ரேவதி சொல்ற? என்ன பேசுன நீ? சண்டை எதுவும் பெருசாயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி, அண்ணி, இத்தனை வருஷமா நான் அமைதியா அடி வாங்கிட்டு இருந்ததுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்போன்னு இன்னைக்கு எனக்கு தோணிடுச்சு. அத்தை வழக்கம் போல என்னை ஏளனமா பேசி அடக்க பார்த்தாங்க. எனக்குள்ள எங்கிருந்துதான் அந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. அண்ணன் எனக்காக அங்கே பட்ட அவமானமும் கஷ்டமும் என் மனசுக்குள்ள வந்து போச்சு. இனிமே ஒரு தடவை அவர் என் மேல கை வச்சா இந்த தாலிய கழட்டி மூஞ்சியில எரிஞ்சிட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு தனியா போயிடுவேன்னு மூஞ்சியில அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன் அண்ணி அப்படின்னு விவரிக்கிறா. மலர் அதிர்ச்சியில பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம மௌனமா நிக்கிறாங்க. பக்கத்துல அமர்ந்து இதை கேட்டுட்டு இருந்த மதி மலரோட கையில இருந்த போனை பிடுங்கி தன் காதுல வைக்கிறா. மதி ரொம்பவே உற்சாகமா, ரேவதி அக்கா, நிஜமாவா சொல்றீங்க? செம்ம அக்கா, வேற லெவல், நீங்க கெத்து காட்டிட்டீங்க அப்படின்னு கத்துறா. ரேவதி சிரிப்போட, ஆமா மதி, நீ அன்னைக்கு சொன்னியே, அதுதான் என் மண்டையில ஓடிட்டே இருந்துச்சு. நாம இறங்கி போக போக இந்த ஆம்பளைங்க நம்மள தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றா. மதி உரத்த குரல்ல, கண்டிப்பா அக்கா, நாம வளைஞ்சு கொடுத்தா அவங்க நம்ம ஒடிச்சு போட பாப்பாங்க. ஒரு தடவையாவது நாம எதிர்த்து நின்னாதான் நம்மளோட பவர் என்னன்னு அவங்களுக்கு புரியும். இனிமே அவர் உங்க மேல கை தூக்கவே யோசிப்பாரு. ஒருவேளை மீறி கை வச்சா தயவு செஞ்சு அடி வாங்கிட்டு அழுகாம நிக்காதீங்க, திருப்பி அடிங்க அப்படின்னு சொல்றா. மலர் மதியோட தலையில லேசா குட்டி போன வாங்கி, ஏய் மதி, நீ சுரேஷ அடிச்சியே, அந்த மாதிரி அடிக்க சொல்றியா? பொண்ணை குடும்பம் நடத்த விடுடி அப்படின்னு அதட்டுறாங்க. மதி பின் வாங்காம, ஆமா அக்கா, நம்மள அடிக்கிறதுக்கு எவனுக்கு என்ன உரிமை இருக்கு? சுயமரியாதை முக்கியம் அக்கா. நம்மள யாரும் எதுக்காகவும் அடிக்க கூடாது. அப்படி கை வச்சா நாம அமைதியா சும்மா இருக்க கூடாது, திருப்பி அடிக்கணும், அப்பதான் பயம் வரும் அப்படின்னு சொல்றா. ரேவதி தெளிவான குரல்ல, ஆமா மதி, உன்னோட பாலிசி தான் கரெக்ட். இவங்களுக்கெல்லாம் அப்படி பதில் சொன்னாதான் அடங்குவாங்க அப்படின்னு சொல்றா. மலர், ரேவதி, தைரியமா பேசுனது சரிதான், ஆனா கோபத்துல அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதமா, பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு அன்பா சொல்றாங்க. ரேவதி, அண்ணி, உண்மைய சொல்லணும்னா அங்கே உங்க கூட பிறந்த வீட்ல 2 நாள் இருக்கும்போது மனசு அவ்வளவு லேசாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இப்ப மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் ஏதோ பெரிய ஜெயிலுக்குள்ள அடைபட்ட மாதிரி இருக்கு அண்ணி, மூச்சு முட்டுது அப்படின்னு தன் ஆதங்கத்தை கொட்டுறா. மதி உணர்ச்சி வசப்பட்டு, அக்கா, ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கைய எதுக்காக அக்கா நாம வாழணும்? நிம்மதியே இல்லாத இடத்துல எதுக்கு சகிச்சுக்கணும் அப்படின்னு கேக்குறா. மலர் மதியே கண்டிப்பான குரல்ல அதட்டி, ஏய் மதி, உன்னை விட்டா நீ இப்போவே அவளுக்கு டைவர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருவ போல இருக்கே, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி, அவளை பேச விடு அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி சிரிச்சுட்டே, பரவாயில்ல அண்ணி, மதி பேசுறது எனக்கு தைரியத்தை கொடுக்குது. சரி அண்ணி, அண்ணன்கிட்ட விஷயம் சொல்லுங்க, எனக்காக கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. தன் தங்கச்சி இப்போ பழைய ரேவதி இல்லை, தன்னைத்தான் காப்பாத்திக்க தெரிஞ்ச ரேவதின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. மலர், சரி ரேவதி, தைரியமா இரு, உடம்ப பாத்துக்கோ, எதுவா இருந்தாலும் அண்ணனுக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. ரேவதி போனை வச்சுட்டு ஜன்னல் வழியா வெளியே பாக்குறா. அவ கண்ணுல இருந்த பயம் எல்லாம் போய் வாழ்க்கையை எதிர்கொள்ற ஒரு புது தைரியம் தெரியுது.